கடன் பிரச்சனை தீர, செல்வம் வீட்டில் பெருக, தீராத நோய்கள் காணாமல் போக விநாயகர் வழிபாடு. சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெற்றிலை மாலை சாற்றி விநாயகரை வணங்கினால் வெற்றிகள் வீடு தேடி வரும், செல்வம் பெருகும். அங்காரகர சதுர்த்தி அன்று விநாயகர் கோயிலுக்கு சென்று வணங்க சங்கடங்கள் நீங்கி தோஷங்கள் குறையும், சந்தோஷங்கள் அதிகரிக்கும். ஸ்ரீ விநாயகப் பெருமானை தேய்பிறை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது. சங்கடம் என்றால் தொல்லைகள், கஷ்டங்கள், தடைகள் மற்றும் நோய்கள், இவை அனைத்தும் சங்கடம்தான். ஹர என்றால் நீக்குவது என்று பொருள். பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி தேதியே சங்கடகர சதுர்த்தி ஆகும். அதாவது கிருஷ்ண பட்சத்தில் வரும் சதுர்த்தி ஆகும். செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதை மகா சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லுவார்கள். பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரலோக பெண் துருத்திக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்க அதை பூமாதேவி வளர்த்து பெற்றோரிடம் ஒப்படைக்க மகிரிஷியோ அதற்கு அங்காரகன் என பெயர் சூட்டி விநாயகரை பூஜித்து வரும்படி கூறினார். இதில் மகிழ்ந்த விநாயகர் நவக்கிரகங்களில் ஒருவராக அங்காரகனுக்கு பதவி அளித்தார். ஏழையாக உள்ள ஒருவன் மாசி தேய்பிறை செவ்வாயில் விரதத்தை தொடங்கி ஒரு வருடம் பூஜை செய்து வந்தால் பெரும் பணக்காரன் ஆவான் என்று விநாயகர் வழிபாட்டு சாஸ்திரங்கள் சொல்கின்றன. சதுர்த்தி தேதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளாகும். சுக்லபட்சம் வளர்பிறை சதுர்த்தியை வார சதுர்த்தி என்றும், கிருஷ்ணபட்சம் தேய்பிறை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்றும் சொல்வார்கள். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பிறகு வரக்கூடிய 4வது நாளான சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி ஆகும். வளர்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது கேடு விளைவிக்கும். எனவே வளர்பிறையில் சந்திரனை பார்க்கக்கூடாது. ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதுவே சங்கடகர சதுர்த்தி ஆகும். நமக்கு வரும் சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி சௌபாக்கியம் தரவல்லது இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம். இந்த நாளில் காலையில் இருந்து கணபதியை தியானிக்க வேண்டும். இரவு பூஜை முடிந்த பின் கணபதி நிவேதியத்தை மட்டும் உண்டு தனிமையில் உறங்க வேண்டும். சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமையோடு வரும் துதுர்த்தி தேதியில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுசித்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும், செல்வம் வளம் வீட்டில் பெருகும். விரதத்தை விநாயக சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடகர சதுர்த்தியில் இருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரும் வரை உறுதியுடன் கடைபிடித்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நாம் நினைத்த காரியங்கள் நடக்கும், நோய்கள் நம் விட்டு விலகும். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாளாக தீராமல் இருந்த நோய்கள் தீரும். வாழ்க்கையில் தொடர்ந்து பலவகை துன்பங்களுக்கு உள்ளானவர்கள் நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும். மிக சிறப்பான கல்வி அறிவு, புத்தி கூர்மை மற்றும் நீண்ட ஆயுள், நிலையான செல்வம் என பலவிதமான நன்மைகள் நம்மளை வந்து அடையும். சனி தோஷத்திற்கு உள்ளானவர்கள் இவ்விரதத்தை அனுசித்தால் சனியின் தாக்கம் குறையும். சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் கோயிலுக்கு சென்று ஆலயத்தை 11 முறை வலம் பெற வேண்டும். பின்னர் அருகம்புல் கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நம்முடைய நெற்றியில் கொட்டிக்கொண்டு தோப்பு கர்ணம் போட்டு விநாயகரை வணங்க வேண்டும். விநாயகர் கோவிலில் நடக்கும் சங்கடகர பூஜையின் போது விநாயகரின் அபிஷேகத்துக்கு தூய்மையான பசும்பாலை வழங்க வேண்டும். பின்பு விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகங்களை பூஜைகளையும் கண்குளிர கண்டு வணங்கி வீடு திரும்பியதும் பூஜை அறையில் வைக்கப்பட்ட விநாயகரை
நைவேத்தியங்கள் பிரசாதமாக வைத்து படைத்து பின்னர் அதை எடுத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முடிக்க வேண்டும். கோயிலுக்கு சென்று விட்டு வீட்டுக்கு வந்ததும் சிறிதளவு பச்சரிசியை தண்ணீரில் ஊற வைத்து அத்துடன் சிறிதளவு சர்க்கரை மற்றும் 1 அல்லது 2 வாழைப்பழங்களை சேர்த்து அனைத்தையும் பிசைந்து பஞ்சாமிர்தமாக செய்து பசுவிற்கு கொடுக்க வேண்டும். பசுவின் வழிபாடு செய்வதால் நம் முன்னுடைய தோஷங்கள், நம்முடைய 7 ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கி நன்மை தரும். விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை. வன்னி இலைகளால் விநாயகரை பூஜித்து அவரை வணங்கி வரும்போது நாம் நினைத்த காரியம் உடனே நடக்கும். அதிலும் வன்னி மரத்தடியிலேயே இருக்கும் கணபதியை வணங்கி வந்தால் நாம் செல்லும் இடம், நாம் செய்யும் தொழில் எல்லா இடத்திலும் வெற்றி கிடைக்கும், செல்வம் பெருகும். இந்த வன்னி விநாயகரை வலம் வந்து வேண்டினால் வேண்டியது நாம் நினைத்தபடி நடக்கும் என்பது ஐதீகம். விநாயகர் கேதுவின் அம்சம். கேதுவால் ஏற்படும் களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர். சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள், தோஷங்களை போக்கக்கூடியவர் விநாயகர். சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலையில் சந்திர உதய நேரத்தில் விநாயக பெருமாளை வழிபட்டு பின்பு சந்திர தரிசனம் செய்வதால் சகல தோஷங்களும் நீங்கும். அங்கார சதுர்த்தி அன்று மாலையில் விநாயகரை வழிபடுவதால் செவ்வாய் பகவானின் அருளும் கிடைக்கும், கடன் பிரச்சனையும் காணாமல் போகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காம நம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.